திருவள்ளூர் அருகே இன்று வெட்டி கொல்லப்பட்ட இளைஞர் மீது கடந்த 10 நாட்களுக்கு முன்பே சிலர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர் தரப்பு ஏற்கனவே ஏதேனும் புகார் கொடுத்திருக்கிறார்களா? இந்த கொலை சம்பவத்திற்கும் இந்த சிசிடிவியில் தோன்றுபவர்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? முதல்கட்ட விசாரணையின் விவரங்களை பதிவு பண்ணுங்க பாலாஜி. இன்று காலை திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு பகுதியில் லோகேஷ் என்றும் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அதன் திருவள்ளூர் திருவிழாங்காடு காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் 10 நாளுக்கு முன்பதாகவே திருவள்ளூர் அடுத்த பூண்டி பகுதியில் உள்ள ஒரு கடை ஓரத்தில் அவரை இந்த கும்பல் அதாவது வெட்டுவதற்கு, கொலை செய்வதற்கு தாக்கிய முயன்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் 10 நாட்களுக்கு முன்பதாகவே காவல்துறையினருக்கு தெரிவதாகவும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாதனால் இந்த விதமான அசம்பாவிதம் இன்று நடந்திருப்பதாகவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மேலும் இந்த திருவிழாங்காடு பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு ராணுவ வீரர் இதே போல வெட்டி கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த பகுதியில் கொலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் காவல்துறை இதன் மெத்தனை போக்கே காரணம் என பொதுமக்கள் தற்போது கருத்துக்களை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து இந்த குற்றங்களை நடப்பதை தடுப்பதற்கு முழு முயற்சியுடன் பயனாற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் தொடர் கோரிக்கையாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிக்கடி இந்த மாதிரி கொலை சம்பவம் தற்போது 10 நாளைக்கு ஒரு முறை நடப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.